இந்தியன் படம் ஜூன் 7 ரிலீஸ் ஆக போகுது. இது எப்போ ரீ ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டீங்க. எப்போ இது ரிலீஸ் ஆக போகுது? இது தமிழ்லயும் ரிலீஸ் ஆகும், தெலுங்குலயும் ரிலீஸ் ஆகும். பொன்ராம் அடுத்து கவினுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ பொன்ராம் கவின் காம்போல அடுத்து ஒரு படம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். மோகனோட ஹரா படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு ஜூன் 7 படம் ரிலீஸ் ஆகும். மலையாள படம் வருஷங்களுக்கு சேஷம் ஜூன் 7 சோனி லிவ்ல பிரீமியர் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் ஃபியூச்சர்ல டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்தி சூரிக்கு ஒரு கதை சொன்னதா சூர்யா அபிஷியலா இப்ப சொல்லிருக்காரு. சோ ஃபியூச்சர்ல சிவகார்த்திகேயனோட டைரக்ஷன்ல சூரி ஹீரோவா பண்ற மாதிரியான ஒரு படம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். சூரி பாத்தீங்கன்னா இப்பவே நான் ஷூட்டிங்க்கு ரெடியா தான் இருக்குன்னு சொல்றாரு. சோ சிவகார்த்தி ரெடி ஆயிட்டாருன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். குட் பை டக்லிக்கான ஷூட்டிங் இப்ப ஹைதராபாத்ல போகுது. இதை முடிச்சுட்டு அடுத்து ரஷ்யால ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ரஷ்யால ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்னு எடுக்க போறாங்க. இந்த ரஷ்யா ஷூட்டிங் இந்த ஷெட்யூலா இல்ல அடுத்த ஷெட்யூலான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அடுத்த ஷெட்யூலா இருந்தா விடாமரிச்சு ஷூட்டிங் இப்ப ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும். இதை முடிச்சுட்டு தான் அடுத்து ரஷ்யா போவாங்க. தளபதி 69 டைரக்டர் ஹச்சுனோத்துங்கிறது கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கன்ஃபார்ம் ஆகி இதுக்கான ஒர்க்கே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சுந்தர் சி ஏன் பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு. ஆனா திரும்ப அவர் பண்ணணும்னா அவரோட மூவிஸ் பெரிய ஹிட் ஆகணும். அரண்மனை மாதிரி கிடையாது, அருணாச்சலம் மாதிரி. அப்படி ஒரு படம் வந்து இப்ப ஹிட் ஆச்சுன்னா திரும்ப பெரிய ஹீரோஸோட போக வாய்ப்பு இருக்கு. இப்ப வர சாங் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கேட்கற மாதிரி இருக்கு. ஆனா 90s 2000 வந்த பாட்டு எல்லாம் இப்ப கேட்டாலும் சூப்பரா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மூவிஸோட கதையை வச்சுப்போம். எல்லா ஜானர்லயும் ஒரு சில கதை இருக்கு. சயின்ஸ் பிக்ஷனா இருக்கட்டும், பீரியாடிக்கலா இருக்கட்டும், இல்ல நார்மல் ஆக்ஷன் படமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு 10 கதை இருக்கும். அந்த கதையை தான் திரும்ப திரும்ப மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சாங்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல புதுசா போட்டதெல்லாம் இப்ப கேட்டாலும் சூப்பரா இருக்கு. ஆனா அதே மாதிரி சாங்ஸ் இப்ப திரும்ப உருவாக்கும் போது ஒன்னு அதோட சாயல் இருக்கு, இல்ல சாங் நல்லா இல்லாம போயிருது. ஏன்னா சாங்குங்கிறது கற்பனை தான். ஏகப்பட்ட பேர் கற்பனை பண்ணி ஏகப்பட்ட சாங்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப யாரும் கற்பனை பண்ணாத ஒரு நல்ல சாங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் இதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். கொரோனா குமாரோட அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படம் டிராப்டுங்கிற மாதிரி சொல்லப்படுது. மார்டின் தேவரா வேட்டையன் படம்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. மார்டினுக்கும் தேவராக்கும் ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். வேட்டையனுக்கு டேட் இன்னும் சொல்லல. ஆனா அதுவும் டைரக்டா கிளாஷ் ஆகாம முன்ன பின்ன தான் வரும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் எந்த படத்துல ஃபீல்ட் அவுட் ஆனாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி மூவிஸ் ஒன்னும் நோட்டபிளா இல்ல. ஆனா ஃபீல்ட் அவுட் ஆக காரணம் கண்டினியூஸா ஒரு மூவிஸ் கொடுக்கல. இதுதான் முக்கியமான காரணம். பிடி சாரோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட ட்ராக்கர்ஸ் இதுக்கு கலெக்ஷனை ட்ராக் பண்ணல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன். RC16 டைட்டில் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைட்டில் என்ன அவங்க சொல்லல, நான் சொன்னதும் சொல்றேன். சசிகுமாரோட 25வது படம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சசிகுமாரோட 25வது படம் இதானே நான் தேடி பார்த்த வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணல. டாக்ஸிக் படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. வேற பெருசா ஒன்னும் அப்டேட் வரல. தங்களான் மையழகன் மகாராஜா இதுல ஏதாச்சும் ஒரு படம் ஜூலை 26 வந்து நல்லா இருக்கும். வேற பெரிய மூவிஸ் ஒன்னும் வரல. இதுல என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இது நல்ல டேட்டு தான். இப்ப கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, தங்களான் ஜூலை 26 இல்ல 27 வரும்னு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த டேட்ல வந்தா நல்லா தான் இருக்கும். மெய்யழகன் லுக்கு பார்த்தா நல்லா இருக்கு. பருத்தி வீரன் மாதிரி இருக்கு. பட் விருமன் மாதிரி வருமா இல்ல டைரக்டரோட இதுக்கு முந்தைய படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைரக்டரோட முந்தைய படம் 96, அது ஒரு லவ் படம். ஆனா இது ஒரு ஆக்ஷன் படம். ஆனா இதுக்குள்ளேயும் சென்டிமெண்ட் இருக்கும். SK23 ஸ்டோரி என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டோரி இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா இது ஒரு ஆக்ஷன் படம் தான். ஒருத்தர் ஒரு பெரிய கமெண்டா கேட்டிருக்காரு. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த கல்கி கதையை மெத்தாலஜி எல்லாம் கலந்து சயின்ஸ் பிக்ஷனோட தெளிவா புரியுற மாதிரி கொடுக்க முடியுமா? இந்த படம் எத்தனை பார்ட்டா வருது? அண்ட் படத்தோட பட்ஜெட் வேற பெருசு. இதுல VFX எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இந்த படம் 3 பார்ட் இல்லாதுக்கு மேல கூட வரலாம்னு சொல்லப்படுது. இந்த கதையை அவங்க புரியுற மாதிரி கொடுக்க முடியும். ஏன்னா படம் ஒரு பார்ட்டா வரல, மல்டிபிள் பார்ட்டா வருது. சோ அவங்களுக்கு ப்ராப்பரா டைம் இருக்கு. அப்ப கரெக்டா கொடுக்க முடியும். கார்த்தியோட வாத்தியார் படம் ஃபேண்டசி படமா? இது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. ஃபேண்டசி படம்னு தான் சொன்னாங்க. ஆனா போஸ்டர் பார்த்தா அப்படி இல்ல. படம் இந்த வருஷம் வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஷூட்டிங் இன்னும் முடிக்கல. மெய்யழகனுக்கு தான் முடிச்சிருக்காங்க. அனிமல் படத்தை விஜய் டிவில டெலிவிஷன் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா டிவில போட முடியாத ஒரு படம் அது. இந்தியால அதிகமா வசூல் பண்ண படம் ஹிந்தி படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, ஹிந்தி படம் தங்கல் தான் இந்தியால அதிக வசூல். பீஸ்ட் மோட் 6 பேடஸ் இதுல எது எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது பேடஸ். பாகுபலி 3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இத்தனை நாள் இந்த கேள்வி வரும்போது நான் வர வாய்ப்பு கம்மி தான் சொல்லிருப்பேன். ஆனா இப்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கன்ஃபார்ம் ஆகட்டும் நான் சொல்றேன். கோட் மூவிக்கு ஆடியோ லான்ச் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். கார்த்தி 28 படத்தை மாரி செல்வராஜ் எடுக்க போறாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் டாக்ஸ் போகுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பிடி சார் படம் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கா? குட் பை டக்லி மூவில நயன்தாரா இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்களும் இருக்காங்க. இது கன்ஃபார்ம் தான். பிடி சார் ஹிட் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா படம் ஆவரேஜா தான் போகுது. ரஜினியோட பயோபிக் மூவில பிரதீப் நடிச்சா நல்லா இருக்கும். இதுல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த கதைக்கு பிரதீப் செட் ஆக மாட்டாரு. அதுக்கு துருன்னு இருக்கிற ஒரு ஆக்டர் வேணும். டர்போ படம் தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. OTTல வரும்போது வந்தாதான் உண்டு. அரண்மனை 4 OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல. நான் வந்ததும் சொல்றேன்.
சுஷாந்த் சிங் ஏன் சூசைட் பண்ணாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹிந்தி சைட்ல உள்ள நெப்போட்டிசம் தான் மெயினா சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸோட லைனப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. கூலி படம் இருக்கு, ஜெயிலர் 2 இருக்கு, இன்னும் நிறைய மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ண டாக்ஸ் போகுது. ஜேபி மணிகண்டனோட அடுத்த மூவிஸ் எல்லாம் ஷார்ட்ஸா போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ்வளவு மூவிஸ் இல்ல, ஒரே ஒரு படத்துக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஆவேசம் தமிழ் அப்டேட் பத்தி டெய்லி கேக்குறீங்க, ஆனா இன்னும் அது வரல. நான் வந்தா சொல்றேன். ஜாக் ரீச்சர் வெப் சீரிஸ் தமிழ்ல இருக்கு, அதை அனுப்ப சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. எனக்கு 2 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. நேற்று ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஜில்லா. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.